Hello grade 7 students. Today we are going to start unit 9 in your workbook. Let's go and take a look at the topic, shall we? Our beautiful world. என்னது? அழகிய அல்லது அழகான உலகம். அழகான உலகத்துக்கு கீழே நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? பியூப்பிள்ஸ் புக்கில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஓஷன்ஸ் பற்றி படித்தோம், பூக்களை பற்றி படித்தோம், நேச்சுரல் வேர்ல்டை பற்றி நிறைய படித்தோம். அதே நேரம் முக்கியமான கிராமரும் படித்தோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டூ சம் மோர் ஆக்டிவிட்டீஸ் இன் திஸ் லெசன். Activity 1, underline the prepositions. Prepositions இருக்குல்ல நாங்கள் கோட் எழுதணும். The two boys are standing near the clock tower. ரெண்டு சிறுவர்களும் clock towerக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. near. The thief climbed over the wall and ran away. கள்ளன் சுவரோரை குதிச்சு ஓடி இருக்கிறார். So over. My mother hung a beautiful picture on the wall above my bed. ஒரு அழகான ஓவியத்தை செவர்ல on the wall above my bed. இந்த பெட்டுக்கு மேல அம்மா கொளுத்தி விட்டாங்க. Please turn down the volume of the radio. It's too loud. வால்யூமை குறைங்க. Turn down, குறைக்கணும். In the fairy tale, the witch turned the prince into a frog. In the fairy tale. Fairy taleல அந்த witch prince-ஐ தவளையாக மாத்திருக்காங்க. So, into. Fill in the blanks with a suitable preposition. இப்போ நாங்கள் மேலதிகமாக ஒரு சில வசனங்களை செஞ்சு பார்ப்போம். Behind, in, through, along, across. The children are playing blank the ground. சிறுவர்கள் எல்லாம் கிரவுண்ட்ல விளையாண்டு கொண்டு இருக்காங்க. In the ground. There's a huge tree blank our garden. எங்கட தோட்டத்துக்கு பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்கு. My sister loves to walk blank the river bank in the evening. என்ற சகோதரிக்கு ஆற்றங்கரை ஓரமாக நடக்கிறது ரொம்பவே பிடிக்கும். Along the river bank. We should walk blank the ground to reach the pavilion. பவிலியனுக்கு போறது, அதாவது இருக்கைகளுக்கு போறதுக்கு நாங்கள் கிரவுண்டை கடந்து போகணும். So across. Then finally, the train went through the long tunnel. சுரங்கம் வாயிலாக ரயில் போயிருக்கு. through என்ற நேரம் ஊடாக. Now we have the listening activity. இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க வாசிக்க உங்களோட ஃப்ரெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி படம் வரையணும். Read these sentences given below to your friend. Your friend should draw the pictures in the given boxes. Refer to Unit 9 Activity 2 of your workbook. இப்போ நாங்கள் இந்த வசனங்களை வாசிச்சு பார்ப்போம். First, draw a house. முதலாவதா ஒரு வீடு வரையணும். Now draw well near the house. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு வரையணும். Draw a 2-story building. 2 அடுக்கு கட்டிடம் ஒன்று வரையணும். Label it hospital. அதுக்கு வைத்தியசாலை என்று பெயர் எழுதணும். Then draw another small building next to it. அதற்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன கட்டிடம் வரையணும். Label it pharmacy. இதில் prepositions-ஐ நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Draw a table. ஒரு டேபிள் வரைங்க. Now draw a light bulb hanging above it. அப்புறம் டேபிளுக்கு மேலிருந்து ஒரு லைட் பல்ப் தொங்குற மாதிரி ஒரு படம் வரையணும். Draw a fish tank. ஒரு fish tank வரைங்க. Draw 2 fish in the water. Fish tank உள்ள 2 fish வரையணும். Draw some steps. படிக்கட்டுகள் வரைந்து now draw a ball bouncing down the steps. மேலே இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு படம் வரையணும். Draw a coconut tree. தென்னை மரம் வரையணும். Now draw a snake slithering up the tree. ஒரு பாம்பு கோகோனட் ட்ரீ மேலே போகிற மாதிரி ஒரு படம் ஒன்று வரையணும். Activity 2.
listen to your friend and draw. அது அவங்க சொல்ல சொல்ல நீங்க இந்த பாக்ஸுக்குள்ள ஒவ்வொரு ஃபோட்டோவா நீங்க படமா வரையணும். Activity 3, write the plurals. இப்போ நாங்க plural form நாங்க படிச்சோம், ஞாபகம் இருக்கு தானே? இப்போ நாங்க ஒவ்வொன்றா எழுதுவோம். hoof, hooves. F வந்து VES ஆ மாறும். life, lives. wife, wives. calf, calves. So FE ல முடிகிறது VES ஆ மாறுது. இங்க நாங்க cliff, cliffs. இதுக்கு நாங்க VES ஆ மாத்துறது இல்லை. chief, chiefs. roof, roofs. scarf, scarfக்கு வந்து நாங்க ரெண்டு விதமான plural எழுதலாம். ஆனா மெயினா நாங்க பாவிக்கிறது வந்து scarves. handkerchief, handkerchiefs. இதுக்கு நாங்க ஸ்பெல்லிங் வந்து pupils bookலயும் பார்த்தோம். FS. elf, elves. thief, thieves. இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கணும். yourself, yourselves. Activity 4. Write about Adam's peak using the given facts. Adam's peak or ஸ்ரீபாத mountain. இதை பத்தி உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் கொடுத்திருக்காங்க. நாங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். The second highest mountain in Sri Lanka, இலங்கையில இரண்டாவது மிகப்பெரிய மலை, situated in the Ratnapura district, ரத்னபுர மாவட்டத்தில் அமைந்திருக்கு. A sacred place to all 4 religions. 4 மதத்துக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு புனித தலம். Believed to be the footprint of the Buddha or Shiva or Adam. ஒவ்வொரு மதத்தினரும் அவங்களோட தெய்வம் தான் காலச்சு அங்கே பதிச்சிருக்காங்கன்னு நம்புறாங்க. 4 major rivers begin from Adam's peak. 4 மிகப்பெரிய ஆறுகளும் Adam's peakல இருந்து தான் ஆரம்பிக்குது. Adam's peak or Sripada. Adam's peak or Sripada is the second highest mountain in Sri Lanka. இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய மலை. It is situated in the Ratnapura district. ரத்னபுர மாவட்டத்தில் அமைந்துள்ளது. It is considered as a sacred place to all 4 religions. 4 மதத்தினருக்கும் ஒரு புனித தலமாக இருக்கு. It is believed that the footprint of Lord Buddha, God Shiva or Adam was placed on the summit of the mountain. மலையின் உச்சியில் இருக்கிற காலடியச்சு வந்து புத்தருடையதாக இருக்கலாம், சிவபெருமானுடையதாக இருக்கலாம், அல்லது அடம் உடையதாக கூட இருக்கலாம்னு வேறுபட்ட மதத்தினர் நம்புறாங்க. The name Sripada means holy footprint. ஸ்ரீபாத என்ற பெயர் அர்த்தம் என்ன? புனித காலடி அச்சு. Many devotees visit Sripada during the season. Season timeல நிறைய பக்தர்கள் போய் தரிசிக்கிறாங்க. It begins on Unduva full moon போய day and ends on Vesak full moon போய day. ஒரு மாசம், ஒரு பௌர்ணமியிலிருந்து அங்க வெசாக் பௌர்ணமி வரைக்கும் ஒரு மாசத்துக்கு தான் சீசன் டைமா இருக்கு. 4 major rivers begin from Adam's peak. 4 மிகப்பெரிய ஆறுகளும் தொடங்குது. They are Mahabali, Kelani, Kalu and Valave. இந்த 4 மிகப்பெரிய ஆறும் தொடங்குற இடம். Sripada is also called Samanalakanda, which means the mountain of butterflies. ஸ்ரீபாதைக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சமநலகந்த, அதாவது பட்டாம்பூச்சிகளின் மலை. Many poems and songs have been written about this beautiful and sacred mountain. நிறைய கவிதைகள், பாடல்கள் இந்த அழகான மற்றும் புனித தலமான இந்த மலையை பற்றி எழுதப்பட்டு இருக்கு. Activity 5. Use the simple past tense or the present perfect tense to complete the sentences. Present perfect tense என்ன பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கு தானே? Have or has plus past participle. இப்போ இதுல வந்து நாங்க
சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாவிக்கணும். மை கிராண்ட்மதர் லிவ் இன் கேண்டி வென் ஷீ வாஸ் அ சைல்ட். அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ். ஸோ மை கிராண்ட்மதர் லிவ்ட், அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் கண்டியில் வசிச்சிருக்காங்க. ஐ பிளாங்க் டு கேண்டி மெனி டைம்ஸ், நான் கண்டிக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். ஸோ ஐ ஹேவ் பீன் டு கேண்டி. மிஸ்ஸஸ் பெரேரா lose her house key yesterday. Mrs. Pereira lose her house key yesterday என்றனால இது வந்து simple past. Mrs. Pereira lost her house key yesterday. I lose my keys. நான் என்ற keys துளைச்சிட்டேன். Can you help me find them? எனக்கு அதை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்றீங்களா? இதுல நேரம் குறிப்பிடாதனால I have lost my keys என்றுதான் வரும். I go to Jaffna last month. Again, time குறிப்பிடுறனால simple past. I went to Jaffna last month. My uncle played for his school cricket team in 1999. 1999 ஆண்டு இந்த அங்கிள் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் டீமுக்காக விளையாண்டுருக்கார். ஸோ டைம் குறிப்பிடுறனால played, simple past. Blank you blank star fruit. நீங்கள் வந்து ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ have you eaten the past participle eaten? No, I haven't. Where blank you blank go yesterday evening? நீங்கள் நேற்று ஈவினிங் வந்து எங்கே போயிட்டீங்க? You were not at home. நீங்கள் வீட்டில் இருக்கல. Where did you go yesterday evening? I visit my grandmother. Simple past. So, I visited my grandmother. Activity 6. Fill in the blanks. In Sri Lanka, August is hot than October. Comparative and superlative adjectives. So, hot than. So, hotter. ஏன் நாங்கள் ஹாட்டர்னு எழுதுகிறோம்? ரெண்டுக்கும் கம்பேரிசன். ஆகஸ்ட் வந்து அக்டோபரை விட வெப்பம் கூட. ஸோ ஹாட்டர். The Atlantic Ocean is large than the Indian Ocean. So again, comparative. Larger. Out of all the students in the class, I am the blank. எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் தான் அதிகமாக ஒரு இதுண்டா superlative. So I am the tallest. நான் தான் உள்ள கிளாஸ்லேயே ரொம்பவே உயரமான ஒரு ஆள். The room looks clean and nice than yesterday. But again, it's a comparative adjective. Cleaner and nicer. That is the funny movie I have ever seen. நான் பார்த்ததிலே இதுதான் ரொம்பவே நகைச்சுவையான ஒரு படம். So, funniest. This exam was easy than the previous one. Again, compare பண்றனால easier than the previous one. Activity 7. Read and order. நாங்க இப்போ order பண்ணணும். Once there was a king who was blind in one eye. அதுதான் முதலாவது சென்டென்ஸாக தான் இருக்குது இந்த கதையில். இப்போ நாங்கள் முதல்ல சென்டென்சஸ் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். Before they started, the king told them these words. One day the king invited 3 artists to the palace and ordered them to draw his picture. The king punished him too, saying he tried to fool his king. The second artist painted a picture of the king with his both eyes. The first artist painted a picture of the king as he was with his blind eye. If you do a bad portrait, I will punish you. But if you do a good job, I will give you a lot of gifts. The third artist drew the king in profile, showing only his good eye. The king punished him, saying that he showed disrespect to his king. The king was pleased and gave him a lot of valuable gifts. ஒரு சின்ன ஒரு கதை. இப்போ once there was a king who was blind in one eye. முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம், அவருக்கு ஒரு பக்கம் கண் வந்து கண் தெரியாது.
ரெண்டாவதா நாங்க என்ன சென்டென்ஸ் எழுதலாம்? One day the king invited 3 artists to the palace and ordered them to draw his picture. ஒரு நாள் 3 கலைஞர்களை கூப்பிட்டு என்ன படத்தை நீங்க வரையணும்னு அவர் வந்து கட்டளை இட்டிருக்கிறார். Before they started, the king told them these words. ஆரம்பிக்க முன்னாடி அவர் கூறின வார்த்தைகள் என்ன? If you do a bad portrait, I will punish you. ரொம்ப மோசமா வரைஞ்சிங்கன்னா நான் கட்டாயம் தண்டனை கொடுப்பேன். But if you do a good job, I will give you a lot of gifts. நல்லா வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசுகள் காத்திருக்கு. Then the first artist painted a picture of the king as he was with his blind eye. முதலாவது ஓவியர் என்ன செஞ்சிருக்கிறார்? கண் தெரியாமத மாதிரியே வரைஞ்சிருக்கிறார். அப்ப அரசருக்கு கோபம் வருமா வராதா? கட்டாயம் கோபம் வரும். The king punished him, saying that he showed disrespect to his king. நீங்க நீ அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு தண்டனை. இப்ப அடுத்தது பாப்போம். The second artist painted a picture of the king with his both eyes. ரெண்டாவது ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு கண்ணுமே இருக்கிற மாதிரி, ஆனா உண்மையாலுமே அவருக்கு ரெண்டு கண்ணும் இல்லை. The king punished him too, saying he tried to fool his king. அவருக்கும் தண்டனை. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? எனக்கு தான் ஒரு கண் தெரியாதே அப்படி என்று. The third artist drew the king in profile, அதாவது சைட் முகம் மட்டும் தெரிகிற மாதிரி. அப்ப அதுக்குத்தான் பரிசு கிடைச்சிருக்கும் என்று உங்களுக்கும் தெரியும். The king was pleased and gave him a lot of valuable gifts. ஒரு பக்கம் மட்டும் தெரிகிற மாதிரி வரைஞ்சனால கண் தெரியாதண்டும் இல்லை, அதனும் படம் அழகாவும் வந்திருக்கும். அவரு தான் இந்த இதுல வெற்றி பெற்றிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? சில நேரத்துல கொஞ்சம் திறமையா கொஞ்சம் புத்தியாகவும் நாங்க வந்து வேலைகள் செய்யணும். Profile, a picture of the face as seen from one side. அதாவது ஒரு பக்கத்துல இருந்து ஒரு சைட்ல இருந்து பாக்குறது தான் நாங்க ப்ரோஃபைல் என்று சொல்லுவோம். Activity 8. Make use of the given facts and write a small paragraph. Lotus. தாமரையை பத்தி ஒரு பேசேஜ் ஒன்று நாங்க எழுதணும். Aquatic plant grows in water. தண்ணீர்ல வளர்ற ஒரு தாவரம். Grows in Asia and Australia. ஆசியா கண்டத்திலையும் ஆஸ்திரேலியா கண்டத்திலையும் பூக்கும். Flowers either white or pink. வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்துல தான் பூக்கள் இருக்கும். Fragrant flower, நல்ல நறுமணம் கொண்ட ஒரு பூ. Many petals, big round leaves, நிறைய இதழ்கள், பெரிய பெரிய இலைகள். A long stem, நீளமான ஸ்டெம் இருக்கு. Seeds and roots are used as food. தாமரை விதைகளையும் வேரையும் வந்து சாப்பிடலாம். Sacred to Buddhists and Hindus. பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களும் சரி, இந்து மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ரொம்பவே புனிதமான ஒரு மலர். Pink lotus, the national flower of India. Pink lotus வந்து இந்தியால வந்து இந்தியாவின் தேசிய மலராக இருக்கு. Now let's write it in sentence form. முதலாவதா lotus is an aquatic plant ன்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க paragraph எழுதணும், அதுக்கு முன்னாடி நாங்க sentences எழுதி பார்ப்போம். Then we can write it grows in Asia and Australia. And third one, we can write lotus flowers are either white or pink. பூ வந்து உண்டு ஒயிட்டா இருக்கும், இல்லாட்டி பிங்க் கலர்ல இருக்கும். Then we can write it is a fragrant flower. Then we can write it has
many petals and big round leaves. We can also write lotus has a long stem. The seeds and root of the flower can be eaten as food. We can also write the pink lotus is the national flower of India. Activity 9. Select the most suitable word. மிக பொருத்தமான வேர்டை நம்ம செலக்ட் பண்ணணும். Complete the blanks given below. Again, இது வந்து ஒரு comparative and superlative adjectives வச்சு இருக்கிற activity. Elephants are blank than deer. யானை வந்து மானை விட பெருசு. So, bigger than deer. My grandfather is old than my father. இந்த தாத்தா வந்து அப்பாவிட வயது மூத்தவர். So, older. I am tall than my brother. நான் என் தம்பியை விட உயரமானவர். The Mahavali river is long than the Kelani river. மகாவலி ஆறு வந்து கெலனி ஆறை விட வந்து நீளமானது. Longer. Mahavali is the long river in Sri Lanka. இலங்கையின் மிக நீளமான நதி என்னது? Mahavali. So, longest. இது superlative. Rats are small than cats. எலிகள் வந்து பூனைகளை விட சிறியது. Vatican is the small country in the world. Vatican தான் உலகத்திலே மிகச் சிறிய ஒரு நாடு. Activity 10. Again, we have to describe. We have to describe the following picture. முதல்ல படத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவதா ஒரு பெரிய வீடு இருக்கு. அப்புறம் மரங்கள் எல்லாம் இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்கு? இங்க எங்களுக்கு flowers, butterflies, நிச்சயமா flowers and butterflies இருக்கு. இங்க எங்களுக்கு ஸ்டெப் இருக்கு, படிக்கட்டுகள் இருக்கு, ஸ்டெப்ஸ். அதே நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரமும் இருக்கு, ஒரு ஹியூஜ் ட்ரீயும் இருக்கு. மரங்களும் இருக்கு, ஆனா அந்த மரம் இன்னும் பெருசா இருக்கு. We can also write there are banana leaves. வாழை இலைகளை நாங்க இங்க பார்க்கலாம். வேற என்ன எங்களுக்கு இங்க கண்ணுக்கு தெரியுது? இங்க வந்து bees, தேனீக்கள் இருக்கு. வேற நாங்க pots இருக்கு, plants இருக்கு, தாவரங்கள் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. This is a picture of a garden. There are some insects. இப்படி நீங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷனை ஆரம்பிக்கலாம். This picture shows a house with a beautiful garden. இந்த படத்துல வந்து
ஒரு வீடோட ஒரு அழகிய தோட்டத்தை எங்களால பார்க்க முடியதா இருக்கு. Most of the plants are full of flowers. நிறைய தாவரங்கள்ல நிறைய பூக்கள் இருக்கு. Butterflies and bees are flying above the plants. பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் தாவரங்களுக்கு மேல பறக்குது. There are many trees. There are many trees at the back of the house. வீட்டுக்கு பின்னால வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கு. There is a banana tree towards the left side of the house. ஒரு வாழை மரம் வந்து வீட்டுக்கு இடது பக்கத்துல இருக்கு. There are 3 large pots with plants. 3 மிகப்பெரிய சட்டியில வந்து தாவரங்கள் இருக்கு. There's a huge tree in front of the house. மிகப்பெரிய ஒரு மரம் வந்து வீட்டுக்கு முன்னால இருக்கு. There are a few steps near the main entrance of the house. வீட்டுக்கு வாயிலுக்கு முன்னாடி வந்து படிகள் இருக்கு. Now we have come to an interesting activity. Puzzle. A cross என்ற நிறம் இடது கையிலிருந்து வலது கை பக்கம். Extremely interesting and attractive. ரொம்பவே அதிசயமா இருக்கிற விஷயத்தை தான் நாங்க fascinating என்று சொல்லுவோம். A curved band of different colors that appears in the sky when the sun shines through rain. சூரிய கதிர்கள் வந்து மலையூடாக வார நேரம் நாங்க இதை பார்க்கிறோம், ரெயின்போ வானவில்ல பார்க்கிறோம். A creature that lives in water, breathes through gills and uses fins and a tail for swimming. நீர்ல வசிக்கக்கூடிய மிதக்க ஸ்விம் பண்ணக்கூடிய ஃபின்ஸ் எல்லாம் இருக்கிறது என்னது? அதுதான் ஃபிஷ். A long line of rocks or sand near the surface of the sea. கடலுக்கு அண்மையில இருக்கிற கற்கள் மணல் எல்லாத்தையும் நாங்க எப்படி பார்ப்போம்? We see it as a reef, coral reef. A grey or white mass that floats in the sky. சாம்பல் நிறத்தில் இருக்கலாம் அல்லது வெள்ளை நிறத்தில் மிதக்கக்கூடிய பொருள் என்னது? Clouds. Down, மேலிருந்து கீழ். Air that moves quickly as a result of natural forces. கொஞ்சம் வேகமா அசைகிற வெளியே தான் நாங்க wind, காற்று என்று சொல்லுவோம். The colored part of a plant from which the seed or fruit develops. தாவரத்துல இதுதான் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து தான் விதை அல்லது பழம் வரும். So flowers. The mass of salt water that covers most of the earth's surface. உப்பா இருக்கும் பூமியில பெரும்பகுதியை கவர் பண்ணி இருக்கிறதுக்கு தான் பேர் தான் ஓஷன். Having beauty, giving pleasure to the senses or to the mind. அழகா இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? Beautiful என்று சொல்லுவோம். பார்த்து நாங்க ரசிக்கத்தான் விரும்புவோம். Last one, a very high hill often with rocks near the top. ரொம்பவே உயரமான ஒரு மலை, உச்சத்துல வந்து கல்லெல்லாம் இருந்தா இதுக்கு பேர் வந்து mountain. This is the answer. Now we have completed all the activities of Unit 9 workbook as well.